ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக, ஒரு பிஸ்னஸ்க்காக வேண்டியோ, இல்லை ஒரு வீடு வாங்குறதுக்காக வேண்டியோ, இல்லை வந்துட்டு ஒரு கார் வாங்குறதுக்கு வேண்டியோ, நான் வந்து அது அடகு வைக்கிறது அப்படின்றது வந்து இந்த வருஷம் யாராருக்கெல்லாம் அது சரியாக இருக்கும், இல்லை பொதுவாகவே வந்து யாரெல்லாம் நகையை அடகு வைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் எடுக்கலாம், யாரெல்லாம் தொடவே கூடாது அந்த விஷயத்த? என்னை பொறுத்த மட்டும் நகையை அடகு வைக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது, கூடுமான வரைக்கும். இல்லை சார் ரொம்ப எமர்ஜென்சி, என்னோட வார்த்தை என்னென்னா அது ஒரு பணம் மாதிரி தான். இப்போது நீங்கள் சரி ஒரு மெடிக்கல் தேவை வந்துருச்சு, ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம், ஒரு சர்ஜரி பண்ணுறோம், ஒரு மெடிக்கல் தேவை அப்படின்னு வரும்போது நம்மளோட நம்பிக்கை என்ன, கையில் நகை இருக்குது, ஓகே நகையை கொடுத்தோம்னா நமக்கு பணம் கிடைக்கும், பணத்தை வச்சு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கை. இல்லை ஏதோ ஒரு வீட்டு தேவை, ஒரு நல்ல காரியத்துக்கு, ஒரு கல்யாணத்துக்கு, எதுக்குனாலுமே நம்ம வந்து நகைன்றது ஒரு அசட் நமக்கு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அதை கொண்டு போய் அடமானம் வச்சு மார்ட்கேஜ் பண்ணி அதுலேருந்து ஒரு பணத்தை எடுத்து செலவு பண்ணுறதை விட நீங்கள் பேசாமல் அந்த நகையை சேல் பண்ணிவிட்டு அதில் வர பணத்தை வச்சு நீங்கள் தாராளமாக செலவு பண்ணலாம், திருப்பி அந்த நகையை சம்பாரிச்சிக்கலாம். இன்னும் ஒரு படி மேலே போனோம் அப்படின்னா, ஒரு நகையை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஒரு பணம் கையில் கிடைக்குமா, அந்த பணத்தில் முடிந்தால் அதில் அவ்வளோ பணம் எக்ஸஸாக இருந்தால் அதில் திருப்பி 1 கிராம் கோல்டாக மாற்றிக்கிங்க, புது கோல்டாக மாற்றிக்கிங்க, இல்லை ஒரு கோல்டு காயின் வாங்கிக்கிங்க, மீதி பணத்தை உங்களோட தேவைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க.